அரசு துறைகளில் 3,50,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னதை செய்தாரா என நயினார் நாகேந்திரன் வினா எழுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், தனது சொந்த வாரிசுகளின் வளர்ச்சியில் மட்டும் என்றும் அக்கறை காட்டும் திமுக அரசு தமிழக வாரிசுகளை ஏமாற்றி வேலைவாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கவிட்டு காற்றில் பறக்கவிட்ட தேர்தல் வாக்குறுதிதான் எண் 187 என தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் என்று முழங்கிவிட்டு TNPSC தேர்வுகளை முறையாக நடத்தாது, சுய விளம்பர கேள்விகளை கேட்பது, பாடத்திட்டத்தை மீறிய கேள்விகளை கேட்பது, நடத்திய தேர்வுகளுக்கான முடிவுகளை உடனடியாக வெளியிடாதது என கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் காலி பணியிடங்களையும் நிரப்பாது வெற்று விளம்பரங்களில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறித்ததோடு அரசின் நிர்வாக திறனையும் பாதித்து தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் சிதைத்த திமுக அரசு வரும் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க எண்ணுவது என்றும் நிறைவேறாத கனவுதான் எனவும் நயினார் நாகேந்திரன் கடிந்துரைத்துள்ளார்.